வங்கதேச விவகாரம் குறித்து ஆலோசிக்க டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வங்கதேச விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் எல்லை பாதுகாப்பு குறித்து முக்கிய ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவர்கள் பொதுமக்கள் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்ததை அடுத்து வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். அதற்கு பிறகு வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இப்போ இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தொடர்ந்து வங்கதேச எல்லை பொறுத்தவரையில் இந்தியாவில் 4 மாநிலங்களோடு இணையக்கூடிய பகுதியாக வங்கதேசம் உள்ளது. அதன் காரணமாக அதிலும் குறிப்பாக மேற்கொங்கும் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் வங்கதேச எல்லையோடு இணையக்கூடிய பகிரக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் வங்கதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த போராட்டத்தின் தாக்கம் என்பது இந்தியாவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்திய வங்கதேச எல்லையில் பாதுகாப்பு படைவீரர்கள் குவிக்கப்பட்டு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட விடுமுறைகளாம் ரத்து செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு படையினரும் எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வங்கதேச பிரதமருக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசு தரப்பில் தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று தினத்தில் வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்து தஞ்சமடைந்தார். அவருக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசியதாக கூட தகவல் வெளியானது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வங்கதேச விவகாரங்கள் குறித்து பல்வேறு தகவல்களையும் அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்து கூறினார். அதைத் தொடர்ந்து இன்று இந்த வங்கதேச விவகாரம் குறித்து ஆலோசிப்பதற்காக கூட்டமானது கூடியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது.